Hello friends, இந்த வீடியோல Graves disease பத்தி பார்க்க போறோம். இது ஹைப்பர்தைராய்டிசம்னால வருது. ஃபர்ஸ்ட் ஹைப்பர்தைராய்டிசம் என்னன்னா தைராய்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகும்ல, அதோட லிமிட்டையும் கிராஸ் பண்ணி ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகும்போது அதனால நிறைய டிசீஸ் வரும். அதில் ஒன் ஆஃப் த டிசீஸ் தான் Graves disease. இதோட சிம்டம் என்னன்னா இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர். இதோட சிம்டம்ஸ் என்னன்னா ஆன்சைட்டி, ஹீட் சென்சிட்டிவிட்டி, வெயிட் லாஸ், enlargement ஆஃப் தைராய்டு கிளாண்ட், ஐ பல்ஜிங், ஸ்லீப் டிஸ்கம்ஃபோர்ட், irregular ஹார்ட் பீட். இது எல்லாமே இதோட சிம்டம்ஸ். இதுலேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. கிரேவ்ஸ் ஆப்தால்மோபதின்னு இருக்குது. அது என்னென்னா இந்த டிசீஸ் வந்து 30% பீப்புளுக்கு வந்து ஐஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஐஸ் வந்து பல்ஜ் ஆகும். இந்த மாதிரி ஐஸ் பல்ஜ் ஆகும். அவங்களுக்கு டபுள் விஷனாக தெரியலாம். சம்டைம்ஸ்க்கு வந்து விஷன் லாஸே ஆகிடலாம். ரொம்ப ஐயில் அதிகமான ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். இன்னொன்று கிரேவ்ஸ் டெர்மோபதின்னு சொல்லுவாங்க. அது என்ன, அவங்களோட ஃபீட்டோட டாப்பில் இருக்கிற அந்த ஸ்கின் வந்து அப்படியே ரொம்ப திக்காக அப்படியே ரெட்டிஷாக ஆயிரும். இது எதனாலலாம் வரலாம் அப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி யாருக்காச்சும் இருக்குது, பேரண்ட்ஸ்க்கு இருக்குன்னா அவங்களோட பசங்களுக்கு வரலாம். மென்னை விட விமனுக்கு அதிகமாக வரலாம். 40 ஏஜுக்கு முன்னாடியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டயபெட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த டிசீஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வரலாம். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்களுக்கும் வரலாம். இப்போது ஒருத்தவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு லேடிக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மிஸ்கரேஜ் கூட ஆகலாம். ப்ரீடம் பர்த் இருக்கலாம். அந்த ஃபீட்டஸ் இருக்குல்ல அவங்களுக்கு கூட தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம். அப்புறம் அந்த ஃபீட்டஸ் க்ரோத் வந்து ரொம்ப புவராக இருக்கலாம். ஹார்ட் இஷ்யூஸ் வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். இன்னொன்று தைராய்டு ஸ்ட்ராம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வருது. அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீவர், ஸ்வெட்டிங், வாமிட்டிங், டயரியா, சீஷர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்கும். அடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த போன் ரொம்ப வீக் ஆயிரும். இந்த டிசீஸ் வரவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. இது மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.